வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 1 மணி வரையான காலப்பகுதியில் வாக்குப்பதிவு வீதம் 40% தாண்டியது. துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிர் மாய்த்த போலீஸ் சார்ஜென்ட் இன்று அதிகாலையில் பயங்கரம். புதுக்குடியிருப்பு தேர்தல் விதிமுறைகளை மீறிய ஆதரவாளர் ஒருவர் அதிரடி கைது. தேர்தல் முறைப்பாடுகளை அளிக்க தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். கூறிய ஆயுதத்தால் போலீஸ் அதிகாரியை தாக்க முற்பட்ட நபர் கட்டுநாயக்கவில் துப்பாக்கிச் சூடு. தேர்தல் தினத்தன்று பரபரப்பு. பல்கலைக்கழக மாணவர் மீது தாக்குதல், மாணவன் கைது, 7 மாணவர்களுக்கு வலைவீச்சு. கொட்டாஞ்சேரி மாணவி மரணம் நீதியான விசாரணை வேண்டும், நாமல் வலியுறுத்து. சேது இரட்டை கொலை சம்பவம், இவரை அடையாளம் கண்டால் உடனே அறிவிக்கவும். ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய முக்கிய அரசியல் பிரமுகர்கள். இரும்பு கம்பியால் தந்தையை தாக்கிக் கொன்ற மகன் இலங்கையில் பயங்கரம். இன்று மதியம் 1 மணி வரையான நிலவரப்படி தேர்தல் மாவட்டங்கள் பலவற்றில் வாக்குப்பதிவு வீதம் 40% தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகியது. அதன்படி 1 மணி வரை பதிவான வாக்குப்பதிவு வீதம் பின்வருமாறு: நுவரெலியா 30%, பதுளை 48%, மொனராகலை 43%, அனுராதபுரம் 40%, யாழ்ப்பாணம் 34%, மன்னார் 40%, வவுனியா 39.5%, திகாமடுல்ல 41%, ஹம்பகா 36%, மாத்தறை 42%, களுத்துறை 20%, பொலனறுவை 34%, கொழும்பு 28%, புத்தளம் 38%, காலி 35%, ரத்தினபுரி 37%, ஹம்பாந்தோட்டை 19%, கிளிநொச்சி 39.8%, மாத்தளை 25%, கேகாலை 40%, கண்டி 21%, மட்டக்களப்பு 38%, குருநாகல் 30%, திருகோணமலை 36%, அம்பாறை 32% பதிவாகியுள்ளது. அம்பாறை பதியதலாவு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் தனது சேவை துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 5:20 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பதியதலாவு போலீஸ் நிலையத்தின் காவலர் குடியிருப்பில் இவர் தற்கொலை செய்து கொண்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. உயிரிழந்தவர் பேப்பில பகுதியைச் சேர்ந்து 59 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையாவார். அவர் அடுத்த ஆண்டு ஓய்வு பெற திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் சார்ஜென்டின் மனைவி கடந்த ஆண்டு புற்றுநோயால் இறந்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் பதியதலாவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டு வள்ளிப்புடம் பகுதியில் வைத்து ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு உட்பட்டு வள்ளிப்புடம் பகுதியில் வாக்குச்சாவடிக்கு அண்மித்த பகுதியில் வீட்டு சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளரின் ஆதரவாளர் ஒருவர் சின்னம் அடங்கிய துண்டு பிரசுரத்தினை மக்களுக்கு விநியோகம் செய்த குற்றச்சாட்டில் புதுக்குடியிருப்பு போலீசார் தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்கள் இணைந்து குறித்த நபரை கைது செய்து புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையம் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தில் வீட்டு சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளரின் ஆதரவாளரான 38 வயதுடைய நபரை கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை அளிப்பதற்கு போலீசார் தொலைபேசி இலக்கங்களை அறிமுகம் செய்துள்ளனர். தேர்தல் சட்டங்களை மீறுதல் மற்றும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதற்கு 011-28086661 அல்லது 011-28086662 அல்லது 011-28086663 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி மற்றும் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சர்வதேச அடித்தளம் தேர்தல் அமைப்பு தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றது. இதேவேளை வடமராட்சி மற்றும் வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் வாக்களிப்பு வீதம் மிக மந்தகதியிலேயே இடம்பெறுவதாக தெரிய வருகிறது. கட்டுநாய்க்கு 18வது மைல் கம்பம் பகுதியில் போலீசாரால் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று காலை 10 மணியளவில் நடந்ததாக கூறப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட நபர் இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த நபரை கைது செய்ய போலீஸ் அதிகாரிகள் குழு சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்றது. அங்கு சந்தேக நபர் ஒரு போலீஸ் அதிகாரியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். அப்போது உடனடியாக பதிலளித்த சக போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரின் முழங்கள் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் மேலதிக சிகிச்சைக்காக சேதுவையில் உள்ள விஜயகுமார துங்க நினைவு வைத்தியசாலையில்
அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் சேதுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெளியான பிரச்சார பாடல்களில் தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கும் கருத்துக்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் குறித்த பாடல்களுக்கும் தமக்குமான தொடர்பை அக்கட்சி மறுத்துள்ளது. NPP பொதுச் செயலாளர் நிகால் அபிசிங்க இது தொடர்பில் தெரிவிக்கையில் அந்த காணொளிகளுடன் MPP அல்லது இளங்குமரனுக்கு எந்த தொடர்பும் இல்லை என அவர் கூறினார். இதுபோன்ற காணொளிகள் டேக் செய்யப்படுவதில்லை. தேசிய மக்கள் சக்திக்கு எந்த பொறுப்பும் இல்லை. சில இளைஞர்கள் MP இளங்குமரனின் முகநூலில் காணொளிகளை உருவாக்கி டேக் செய்துள்ளனர் என அவர் கூறினார். சப்ரகமுவு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தின் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பகடிவதை தொடர்பான முறைப்பாடு குறித்த விசாரணைகளில் மேலும் 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ஏப்ரல் 29 அன்று சமநலவேவா போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் குற்றப்புலனாய்வுத்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. விசாரணைகளை தொடர்ந்து தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தின் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 2 இன்று காலை கைது செய்யப்பட்டனர். மாணவர்கள் இன்று பலாங்குடி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இந்த முறைப்பாடு தொடர்பாக இதுவரை 10 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவனை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் மற்றொரு பல்கலைக்கழக மாணவன் கோமாகம போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாத்தறை பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவனே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலும் 7 பல்கலைக்கழக மாணவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கோமாகும பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் சிலர் அங்கு தங்கியிருந்து அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மற்றும் ஒரு மாணவனை பலமாக தாக்கியுள்ளனர். பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் பகடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காயமடைந்த பல்கலை மாணவன் போலீசாருக்கு தெரிவித்துள்ளார். கொட்டாஞ்சேனையில் தன் உயிரை மாய்த்துக் கொண்டு 16 வயது பாடசாலை மாணவியின் வழக்கை தாங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் கல்வி அமைச்சர் கரணி அமரசூரிய விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். தனது எக்ஸ் தளத்தில் அவர் இன்று வெளியிட்ட செய்தியில் எந்த ஒரு குழந்தையும் இந்த வழியில் துன்பப்படக்கூடாது என அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். 2024 டிசம்பர் மாதம் சீதுவை லியனக்கேமுள்ள பகுதியில் நடந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்படும் சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். 2024 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்று காரில் வந்த ஒரு குழு 3 பேர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் காயமடைந்தார். இது தொடர்பான சேதுவை போலீசாரின் விசாரணைகளில் ஒரு சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் தனது வசிப்பிட பகுதியை விட்டு தப்பிச் சென்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் 07119196137 அல்லது 01122535222 என்ற தொலைபேசி எண்களில் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி மரக்கறி சந்தைகளில் மரக்கறிகளின் விலை சடுதியாக உயர்ந்துள்ளது. அந்த வகையில் 1 கிலோகிராம் தக்காளி கரட் என்பன 1000 ரூபாவிற்கும் கத்தரி 600 முதல் 800 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பச்சை மிளகாய் மட்டும் 200 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான 8287 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு 13759 வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் இன்று காலை 7 மணி முதல் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நாட்டின் அரசியல் பிரமுகர்கள் பலரும் தமது வாக்கினை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவரது சொந்த இடமான வட்டக்கச்சி மாயவனூர் பகுதியில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈராசான கேயன் பட்டிருப்பு களுவாஞ்சிக்குடி தேசிய பாடசாலையில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதேவேளை பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றையும் பதிவிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின்
கட்சியின் செயலாளர் M.A. சுமந்திரன் யாழ் வடமராட்சி கிழக்கு குடத்தனை அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பொதுநோக்கு மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் தனது வாக்கினை செலுத்தினார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குட்பட்ட அத்தியடி கணபதி கலாச்சார மண்டபத்தில் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். தர்மலிங்கம் சித்தார்த்தன ஸ்கந்தவரோதயா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு கல்லூரியில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலுக்காக விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரை தன்னுடைய வாக்கினை கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் பதிவு செய்தார். யாழ் மிரசுவில் உசைன் ராமநாதன் மகா வித்தியாலயத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான கருணைநாதன் இளங்குமரன் தனது வாக்கினை செலுத்தினார். இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் திருகோணமலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குட்பட்ட அத்தியடி கணபதி கலாச்சார மண்டபத்தில் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். மலைக்கு மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வே ராதாகிருஷ்ணன் நுவரெலியாவில் உள்ள நல்லாயினப்பற்று மகளிர் கல்லூரியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை அளித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான கொத்தமலை வேவண்டன் தமிழ் வித்தியாலயத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவதற்கு முன்னர் விசேட வழிபாடுகளில் ஈடுபடுத்தப்பட்ட பின்னர் வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை அளித்துள்ளார். கலேவெலு மகுளு கஸ்பவு பகுதியில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் மகன் இரும்பு கம்பியால் தாக்கியதில் தந்தை உயிரிழந்துள்ளதாக மகுளு கஸ்பவு போலீசார் தெரிவித்தனர். கலேவல மகுளுகஸ்வெவ 4ஆம் மைல்கள் பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய சமன் பிரியந்த என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொள்கை மறைக்க நேற்றைய தினம் இரவு முதல் இன்று காலை வரை மகன் பல திட்டங்களை வகுத்து வந்துள்ளார். மேலும் அண்டை வீட்டு பெண் ஒருவரிடம் அவர் உதவி கேட்ட பிறகு குடியிருப்பாளர்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இறந்தவரின் மனைவியும் அவரின் மகனும் இந்த வீட்டில் வசித்து வந்ததாக மகுளுகஸ்வெவ போலீசார் தெரிவித்தனர். தந்தையை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக மகுளுகஸ்வெவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.